ஹலோ மக்களே, இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்க இருக்கிறது கேரட்டில் புடிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு ரெசிபி. இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் 2 சின்ன அளவு கேரட் வந்து எடுத்து துருவி வச்சுருக்கோம். இது 1 கப் அளவு மெஷர்மெண்ட் வருது. இப்போ இதை மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு அதில் வர ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸில் வந்து நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவும் கலந்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கட்டி மாதிரிலாம் எதுவும் வராமல் ஃபுல்லாக எல்லா மாவுமே இதில் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு 8 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட போகிறோம். எதுக்கு 8 டேபிள் ஸ்பூன்னா ஒயிட் சுகரை விட நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அதனால நம்ம 8 டேபிள் ஸ்பூன் போட வேண்டியதாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எதனால் ஃபில்டர்னா மண்ணெல்லாம் இருக்கும் அதில், அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் ட்ரெயினை ஸ்லோ பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் இப்போ அடுத்தது வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு அந்த நெய் உருகணுன்னா முந்திரி திராட்சையை போட்டு வறுக்கிறோம். திராட்சை வந்து பலூன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்த அதே பாத்திரத்தில் அதே நெய்யோட 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த நாட்டு சக்கரை தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகேங்களா? கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வந்ததுக்கப்புறமா கொதி வந்துருச்சு. ஸோ வந்து கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த கேரட்டு மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா கலக்கிட்டு ஊற்றுங்க. ஏன்னா வந்து மாவெல்லாம் அடியில் வந்து தங்கிரும். அதனால் ஒரு வாட்டி கலக்கிட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்க போகிறோம். இதுதான் நம்மளோட வேலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் இறுகி கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து நம்ம இது நாட்டு சர்க்கரையில் செய்கிறதுனால இந்த புட்டிங் வந்து ப்ரௌன் கலரில் தான் வரும், ஆரஞ்சு கலரில் வராது. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கலரை விட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து மேலாப்பில் அப்படியே விளாவி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் கிண்டுனீங்கன்னா உடனே கேரட் புட்டிங் ரெடி ஆகாது. ஏன்னா வந்துட்டு நெய் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகும் அந்த புட்டிங்லேருந்து. ஸோ அந்த நெய் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து அப்சர்வ் ஆகிடும். அதை வந்து அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கிண்டிட்டு நம்ம வந்து அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா கேரட் புட்டிங் ரெடி. இதை வந்து நீங்கள் ஸ்டைலாக புட்டிங்னு சொல்லிக்கலாம், இல்லை நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி அல்வானும் சொல்லிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற அந்த கேக் மாதிரி இருக்கிற அல்வாவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம வச்சுக்கிறதா பேர், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா? டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கிண்டுனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த புடிங்கை வந்து எந்த பவுல் எந்த ஷேப்பில் வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நெய் ஃபுல்லாக தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கவுத்து அதை வந்து கொட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து கலண்டு வரும். அதனால் நெய் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த கேரட் புட்டிங் ஒரு அல்வா அதை வந்து அப்படியே கொட்டிட்டு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டை வந்து மேலே வச்சுட்டு நம்ம கவுத்து கொட்ட போகிறோம். அந்த காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். இதுக்கு மேலே தட்டை வச்சுட்டு கவுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அந்த பவுல் வந்து இவ்வளோ ஈஸியாக எதனால் எடுக்க முடியுதுன்னா நெய் ஸ்ப்ரெட் பண்ணதுனால தான் இவ்வளோ ஈஸியாக எடுக்கிறோம். ஸோ நம்மளோட புடிங் ஆர் அல்வா ஆர் ஸ்வீட் ஏதோ ஒன்று ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அப்படியே பாசமாக அன்போடு நீங்கள் வந்து அப்படியே பரிமாறினீங்கன்னா அவங்க வந்து கேட்பாங்க, ஓ மை காட் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கே, இவ்வளோ சூப்பராக இருக்கே, யார் செஞ்சது, யார் சொல்லி கொடுத்தது இந்த ரெசிபி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும், ஐஷு பிங்குன்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் தான் இந்த ஸ்வீட் பார்த்து நான் செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு அப்ரிஷியேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்வீட்டான சிம்பிளான ரெசிபியை நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட மாதிரி நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த ஸ்வீட்டு அப்படின்றத கமெண்ட் பண்ணி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. Thanks for watching.